சொற்பமாயிருக்கிறபடினாலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம். எல்லாருமே வசனத்தை எடுத்து படிங்க. படிக்காதவங்க யாரும் கூட. எங்க சபையில் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் பைபிள் எடுத்து வேகமா படிப்பாங்க எல்லா சபையிலும். அதனால இல்லை, எல்லாருமே பைபிள் எடுத்து படிக்கணும். நீங்களே சபையில் ஒரு பழக்கம். எல்லாரும் பைபிள் எடுத்தீங்களா? 13ஆம் அதிகாரம் 40 43 வரை வாசி. ரெடி? எடுத்துட்டீங்களா? எல்லாருமே சரி படிக்கலாமா? எடுத்தீங்களா இல்லையா? ரெடி? 1 2 3. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேக பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற புத்திமதி என்னன்னா, ஆண்டவருடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். இன்னும் சத்தமா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி உணர்ற மாதிரி சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசன செய்தியை பவுல் அந்த அந்தியோகியாவில் இருந்த சபை மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் பவுலை அபிஷேகம் பண்ணினார், ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுத்தார், அந்தியோகியா பட்டணத்திற்கு அனுப்பினார். அங்கிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போறார்கள், திரும்பியும் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அப்பொழுது யூத மார்க்கத்தாரில் சிலர், புறஜாதிகளில் சிலர் என்ன செஞ்சாங்களா, பவுல் இடத்துல வந்து ஏதாவது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை சொல்லுங்கன்றாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது பவுல் 40ஆம் வசனம் தொடங்கி 43ஆம் வசனம் வரைக்கும் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அப்படின்றார். யாராவது கர்த்தருடைய வசனம் தெரிஞ்சவங்க இந்த ரெஃபரன்ஸ் அவர் எங்கிருந்து கோட் பண்றான்னு சொல்ல முடியுமா? எந்த புஸ்தகத்திலிருந்து கோட் பண்றார்? பாஸ்டர்ஸ் ஏசாயா. நல்ல வேலை இந்த இடத்துல அந்த புஸ்தகத்தை எல்லாம் போனார். எனக்கும் ரொம்ப நாளா இருந்துச்சு ப்ரோ, அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே ஆவியானவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். பிரைஸ் தி லார்ட்,
ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி தான் ஒரு பயங்கரமான பின்னணி. ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத என்னால கிரகிக்க முடிஞ்சுச்சு. ஆமோஸ் ஹாபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஹாபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த வசனம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இவரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. 41ல அவரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. ஆனா அந்த ஷார்ட்டா கர்த்தருடைய வேர்டை கண்டென்டட் ப்ராஃபஸியா சொன்னார். ஹாபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பித்தேன். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை படிக்க பார்ப்போம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் என்னவா இருக்கும்? ரூமர் ப்ராபஸி மாட்டது. ஏறத்தாழ சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் எத்தனை சபையில் யாராவது மனப்படமா சொல்ல முடியுமா? எத்தனை? சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எத்தனை? பாஸ்டர்ஸ், பரவாயில்ல, ரைட்டான ஏரியாவுக்கு தான் என்னை அனுப்பி இருக்கிறார். நீங்க அறியாதது ஒண்ணு சொன்னாதான் நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சதை சொன்னா இதுதானே அப்படின்னு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. மொத்தம் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 12. ஹோசியால இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்மால் ப்ராஃபட்ஸ் அப்படின்றாங்க. ஹோசியால இருந்து ஸ்டார்ட் பண்ணா மலாக்கி வரைக்கும் 12. அந்த 12ல இது 8th புக். ஹல்லேலூயா. இது ஹாபகுக் 8th புக். ப்ரொஃபெட்டிக்கலா எடுத்தா பெரிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் இருக்குது. ஆனா சின்ன தீர்க்கதரிசி 8th புக்ன்றாங்க. ஹல்லேலூயா. இந்த 8th புக்ல வினோதமான ஒரு சத்தியத்தை சொன்னேன். அததான் பவுலுக்கு பட்டுச்சு. ஒருவேளை அன்னைக்கு ஹாபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு போனாரோ, அல்ல தேவ ஆவியானவர் அபிஷேகத்துல நிறைந்த பொழுது அவளுக்கு வெளிப்படுத்தினாரோ தெரியல. புஸ்தகம் கூட அவர் சரியா மென்ஷன் பண்ணல. ஆபகுக் புஸ்தகத்திலே அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அப்படின்னு இந்த வசனத்தை தான் அங்கே எடுக்கிறார், பிக் பண்றார். பிக் பண்ணி அங்க அந்தியோகியா பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்றார். ஹல்லேலூயா. ஏறத்தாழ சொல்லப்படுது அப்போஸ்தலர் சபை ஸ்டார்ட் ஆகி 10 years ஆனதா சொல்லப்படுது. சிலர் சொல்றாங்க 13th year தான்றாங்க. ஆனா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது, ஈவென்ட் ஃபுல்லா பார்க்கும்போது 10th yearல இந்த அந்தியோகியால ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டானுச்சு. அது ஜென்டைல் ரிவைவல்ன்றாங்க. ஹல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில ஒரு எழுப்புதல். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகள் மத்தியில ஒரு பிரேக் த்ரூவை பவுல் மூலம் கர்த்தர் பிளான் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே பால்தாஸ் ஆகிய நான் இங்க இருந்து இந்த வார்த்தையை சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து சத்தமா ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசியாத கிரியை, விசுவாசிச்ச கிரியை நடப்பிக்கிறார்னா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். விசுவாசிக்காத ஒரு கிரியைனா எதை எதிர்க்கிறது? ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராபசி, கிருபையில நிலை கொண்டிருங்கள். ஆனால்
அந்த கிருபையிலே நிலை கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்காக ப்ரொஃபெட்டிக்கல் கமாண்ட்மெண்ட்டை கொண்டு வராரு, ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறார். அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசியாத ஒரு கிரியை, அதுவும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அல்லேலூயா. யார் நடப்பிப்பாரு? ஆண்டவர். பிரைஸ் எல்லாம். இது பைபிள்லயே நான் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட ஒரு வசனம். வேதாகமத்துக்கு போனேன், வேதாகமம் படிக்கிறதுக்காக. பைபிள் காலேஜ் 1 இயர். அந்த 1 இயர்ல ஃபிக்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆகி பல தடவைகள் மயக்கம் விட்டு கீழே விழுந்து, ஏதாவது இரும்பு கொடுக்கணும், சுத்தியல் கொடுக்கணும், சாவி கொத்து கொடுக்கணும். அதுவும் எனக்கு பைபிள் காலேஜுக்காக படிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட இடம் கேரளா கும்பனான். ஐபிசி பிரசிடென்ட் டிஎஸ் ஏப்ரஹாம் ஐயா டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டார். நீ பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, இந்த வியாதியோட நான் உன்னை இந்த இடத்துல இருக்க பண்ணேன்னா 3 வருஷத்துல நான் தான் தண்டை கட்டணும். ஆகவே நீ கிளம்பி நீ உன் ஊருக்கு போ, புறப்பட்டு போ. சர்டிஃபிகேட்ஸ் கையில் கொடுத்துட்டார். 1 இயர்ல டிஸ்கண்டினியூ ஆகி காலையில் ஒரு நாள் 9:15 காலேஜ் கேம்பஸ்லேருந்து கேட்டுக்கு வெளியில் என்னை அனுப்பிச்சாங்க. கும்பநாட்டிலேருந்து திருவள்ளா 22 கிலோமீட்டர் அப்படியே நடந்தே வர்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒரு காலேஜ் பிரின்சிபல் அனுப்பிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், சரி உலகத்தான். ஆனா தேவனுக்குள்ளாக விசுவாசத்துல நிறைந்த பல சபைகள்ல இந்திய தேவ சபையும் ஒன்று. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்தியன் பென்டிகாஸ்டல் சர்ச் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. K.E. ஆபிரகாம், T.S. ஆபிரகாம், வல்ஷன் ஆபிரகாம், ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியே அவர்களுக்கு இருக்கு. அவர் அனுப்பிச்சிட்டாருன்னோட என்னால் அதை என்ன செய்ய முடியல, சீரணிக்கவே முடியல. சரி, அவரே அனுப்பிச்சிட்டாருன்னா அப்பனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பேட் லக் நமக்கு இருக்கு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு தொடங்குற இந்த பிரயாணம் ஒரு நாள் உலகளாவிய அளவுக்கு போகும். வேதாகம கல்லூரி உன்னை அங்கீகரிக்காம இருக்கலாம், அடிப்படை ஃபண்டமெண்டல் இருக்கிற சர்ச் உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இதே இடத்திற்கு நீ வருவாய், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாடல் அப்படியே, அது ஒரு மலையாள சாங் தான். ஆனா அந்த மலையாள சாங்ல எனக்கு அர்த்தம் புரியல. அப்போ அந்த சாங்குடைய பின்னணியில எனக்கு ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதை அப்படியே எழுதல, பாடிக்கிட்டே அப்படியே கும்பநாட்டிலேருந்து திருவள்ளா நடந்து வந்து அங்கேருந்து செங்கனாச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். வந்தது என்னமோ 1994. ஆனா 2012ஆம் ஆண்டு அதே கல்லூரியில PhD பட்டத்தை ஷெராம்பூர் யூனிவர்சிட்டி மூலமா வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. என்னால் அதை நம்பவே முடியல, விசுவாசிக்கவே முடியல. கர்த்தர் இப்படி செய்வாரா? அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஷெராம்பூர் யூனிவர்சிட்டியில ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அங்க PhD பண்ணேன், ஸ்பான்சர்ஷிப்போட படிச்சேன். அதனுடைய இதை கேள்விப்பட்டுட்டு இவங்க ரெஃபரன்ஸ்க்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஷெராம்பூர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஐபிசி இந்த ஸ்டூடெண்ட் இத்தனாவது வருஷம் இந்த காலேஜில் தான் படிச்சு டிஸ்கண்டினியூ ஆனாரா? உடனே ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டு T.S. ஏப்ரஹாம் ஐயா, ஆமா 1 இயர்ல நான் தான் அவனை அனுப்பிச்சேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன ஆச்சு? இல்ல, அவருடைய ரிசர்ச்சஸ், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் அவர் பண்ண டிரான்ஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நாங்கள் அவருக்கு PhD
கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்துக்க விரும்பணும். அதையும் அவர் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டார். ஸோ கிராஜுவேஷனுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணோம். இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கொடுக்க வேணாம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க காலேஜ்ல இருந்து என்ன செய்யணும், ஹானரரி டாக்டரேட் டிகிரியை நாங்க கொடுக்க ஆசைப்படுறோம். பிரைஸ் எல்லாம் திடீரென்று அழைப்பு வந்துச்சு. அதே காலேஜுக்கு 2012 போய் அந்த பிஎஸ்டி பட்டத்தை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவர் சொன்னாரு, டிஎஸ் இப்ராஹிம் ஐயா, நான் உன்னை வெளியில அனுப்பிச்சதுக்காக ரொம்ப வெட்கப்படுறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்காலரா நீ வருவன்னு நான் நினைக்கல. ஆனா அட் த சேம் டைம் நான் உன்னை வெளியில அனுப்புனதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அனுப்பலன்னா இந்த மாதிரி ஆவியானவர் உன்னை உருவாக்கி இருப்பாரா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஆள் ஒருத்தருக்கு நல்ல ரசனையாவும் மாறுறேன், துக்கத்திற்குரிய ரசனையாவும் மாறுறேன். எது எப்படியோ ஆவியானவர் அங்க மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுச்சு. என்னன்னா, அவர் அனுப்பினாலும் ஆவியானவர் என்னை அனுப்பவில்லை. ஆவியானவர் என்னை அபிஷேகித்து அதே கல்லூரிக்கு என்ன செஞ்சாரு, அனுப்பினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, விவரிக்கப்பட்டால் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பில்லை. அது நடப்பிக்கணும்னா நீங்க கிருபையிலே நிலை கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை தான் அந்த சபைக்கு எடுத்துட்டு வர்றார் அந்தியோகியாவுக்கு. The first sermon. வசனம் சொல்கிறது, இந்த வசனத்தை இந்த வசனத்தை இந்த வசனத்தை இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் சரித்திர புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது, அப்போகிரிப்பல்லையும் பார்த்திருக்கிறேன், இஸ்ரேல் ஹிஸ்டரியில அப்போஸ்தலிக் சர்ச்சஸ்க்குன்னு ஒரு பனோராமா வச்சிருக்காங்க. அதுலயும் பார்த்தேன், இந்த ஒரு பிரசங்கத்துக்கு 9540 புறஜாதிகள் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரே பிரசங்கம். இதோட வேர்ட் மட்டும் ரிப்பீட்டடா வரும் பாருங்க. வாசிங்க பார்ப்போம். 42ஆம் வசனத்துல, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார். யார் வேண்டிக் கொண்டார்? பெரும்பாலும் சர்ச்சஸ்ல நீங்க புறஜாதிகள் அலோவ் பண்ணப்படல. அதனால வெளியில தான் உங்களுக்கு செல்ஸ் இருந்துச்சு, பிரேயர் செல்ஸ், கேர் செல்ஸ். லேட்டரா தான் அப்படியே புறஜாதிகள் சபைக்குள்ள கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யூதர்களுக்கு பயந்தாங்க, பெரிய கலவரம் உண்டாகிடும். அதனால ஏதாவது பிரசங்கம் கேட்க விரும்பினா சர்ச்சைக்குள்ள வர மாட்டாங்க, வெளியில இருந்து பிரசங்கம் கேட்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜெப ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வெளியில போறாங்க. நம்ம அந்த மெயின் ரோட்ல ஜாயிண்ட்ல சந்திக்கிற மாதிரி, சர்ச்ல இல்ல. அப்ப அந்த புறஜாதியா அந்த சண்டேல, லாஸ்ட் சண்டேல அந்த யூதருடைய ஜெப ஆலயத்துல இதை பிரசங்கம் பண்ணின பொழுது, அன்னைக்கு மைக் இல்ல, ஆனா அழகாக அந்த புறஜாதிகள் வெளியில இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கேட்டுட்டு அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் கேட்டுக்கொண்டார்கள், வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க 44ஆம் வசனம். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ வசனங்களையா வசனத்தையா? நல்ல கவனிங்க. தேவ. அப்போ ஹாபகுக்ல இருந்து ஹாபகுக்னு சொல்லாம நானாவது 1:5 எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றேன். அவர் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அப்படின்னு போட்டு பண்ணார். ஹாபகுக் சொல்லல. அதை சொன்னதுக்கே அந்த வேர்ட்ல இருக்கிற ஒரு பவர்
ஒரு என்லைட்மெண்ட், ஒரு எம்பவர்மெண்ட். அதுவும் சர்ச்சுக்குள்ள இருந்த ஆட்கள் இல்ல, அந்த சர்ச்சுக்கு வெளியில இருந்த புறஜாதிகளுடைய காதுகள்ல போய் ஒளிச்சிருக்குன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல் வேர்டா இருக்கணும் பாருங்க. அதுக்கு அதை கேட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் புறஜாதியார் வெளியில கேட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் அடுத்த வாரம் சண்டே பார்க்கும்போது ஓய்வு நாள்ல ஏறக்குறைய கொஞ்சம் குறைய என்னது 44 வசனம், அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும்னா கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும்னா very few people தான் வரலையா சிட்டில. The whole city was gathered. எங்க? இந்த வசனத்துக்கு. அப்படின்னா அந்த வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஹாபகுக்கு சொன்னாலும் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்லிருக்காரு பாருங்க, ஹாபகுக் 1:5. அதனாலதான் வாசிக்க சொன்னேன். ரிப்பீட்டடா பார்க்காமலே உங்களுக்கு வேர்டு வந்து வாயில வரணும், ஹம்மிங் ஆகணும். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் என்ன செய்வேன். அந்த வேர்ட்ல என்னங்க இருக்கு? அப்படி ஏதாவது மேஜிக் இருக்கு அந்த வேர்ட்ல. நீங்கள் புறஜாதிகளை பார்த்து, யாருக்கு சொல்றாரு? ஆண்டவருடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, ஹாபகுக் சொல்றாரு, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்ய? பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத கிரியை. யார் விசுவாசியாத கிரியை? புறஜாதிகளா இஸ்ரவேல் ஜனங்களா? ஆண்டவருடைய ஜனங்கள். ஏன்னா பெரிய ஒரு கேப்டிவிட்டிக்குள்ள மாட்டினாங்க பாபிலோன் காலத்துல. பாபிலோனியர் ஆட்சியில ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த நாட்கள்ல தேவனை விசுவாசிக்கிறது என்பது மிகவும் அரிதாவே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதை கிளீனா சொல்லுவாரு. என்ன அந்த விசுவாசியாத கிரியைன்றதுக்கு அடிப்படையா ஆரம்பிப்பார். 6வது வசனத்துல, இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் என்ன செய்வார்கள்? நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது விசுவாசிக்க முடியல யாரால? இவங்க விசுவாசிச்சதுலாம் என்னன்னா, பல தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆண்டவர் எகிப்துக்கு போக சொல்லுவாரு. ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எப்பெல்லாம் ஆண்டவர் ஜனங்க கீழ்ப்படியிலையோ அப்பெல்லாம் எங்க அனுப்பி இருக்கிறாரு? எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறாரு. எகிப்துக்கு போயிடுவோம். ராஜாக்களும் டிசைட் பண்ணாங்க, சிதேக்கியா டிசைட் பண்ணா, எசேக்கியாவுக்கு அது உணர்த்தப்பட்டுச்சு. ஏசாயா சொன்னார் ஈஜிப்ட் தான் நல்ல சாய்ஸ், நம்ம தேசத்து மேல ஆண்டவர் அன்பா இல்லையா, சரி நம்ம எகிப்துக்கு போய் அங்க பொழைச்சிக்கலாம். ஆனா எரேமியா அட்டம் பிடிச்சு சொல்றாரு, இல்ல இல்ல எகிப்துக்கு போக வேண்டாம்ன்றாரு. எங்க போகணும்ன்றாரு? பாபிலோனுக்கு போகணும்ன்றாரு. அது பாஸ்ட் ஹிஸ்டரி. பிரசன்ட் ரெவலேஷன் என்னன்னா, பாபிலோனியர் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாரா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்ம இந்திய தேசமும் பாபிலோன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவா தெரியும். ஏன்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிட்டு வருது, சர்ச்சஸ் பாதிக்கப்படுது, தேவனுடைய ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 240 ஏஜி திருச்சபைகள் ராஜஸ்தான்ல மூடப்பட்டுருச்சு. மூடு விழா நடத்திட்டாங்க. 240 ஏஜி சர்ச்சஸ் க்ளோஸ்ட். ஆல்மோஸ்ட் பாபிலோனியன் கவர்மெண்ட்ல தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசியாத கிரியையை நான் உங்கள் நாட்களில் நடப்பேன்.
Praise the Lord. Hallelujah. 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 என்ன விசுவாசியான கிரியையா இருக்கும்? சஸ்பென்ஸா இருந்துட்டே இருக்குல்ல, சஸ்பென்ஸா இருக்குல்ல. அப்படி என்னத்தை செஞ்சிருப்பாரு? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஒரு ஹிண்ட் மட்டும் ஆபகுக்கு கொடுத்துட்டார். ஆனா அதை பிராக்டிக்கலா ஃபுல்ஃபில் பண்ணது இந்த காலத்துல. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிங்க. வேதத்துல படிக்க முடியாது, ஸ்கிரீனை பார்த்து படிங்க. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொன்னா இதுதான் சொப்பனம். இந்த சொப்பனத்துக்கு நீ என்ன செய், அர்த்தம் சொல். கொஞ்சம் படிப்படியா இறங்கி வந்தான். முன்னாடி கனவுன்னு சொல்ல மாட்டான், கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் அவன் தொட்டதுக்கு அப்புறம், அக்னி சூளையெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டெண்டன்சியில மாறி என்ன செஞ்சாருன்னா சொப்பனத்தை சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்ல சொன்னான். அர்த்தம் அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்பொழுது தானியேல் என்ன செஞ்சான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது பேருள்ள தானியேல் எவ்வளவு மட்டும் 10,000 rupees only. 10,000 அப்புறம் ₹1 கூட 10,000 ரூபாய் மட்டும் அப்படி போடணும். பைசால எதுல கவனமா இருந்தாலும் பைசால கவனமா இருக்கணும். இங்க ஒரு நாளிகை மட்டும். ஒரு நாளிகைன்னா நிறைய விஷயங்கள் தெரியலையே. ஒரு நாளிகை நம்ம எப்படி எடுக்கிறது? ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல் எடுத்தீங்கன்னா 24 மணி நேர ஜெபம், முழு இரவு ஜெபம்லாம் கிடையாது. 1 மணி நேர பிரேயர் தான் வேதம் வலியுறுத்தி. 1 hour பிரேயர். இந்த ஒரு நாளிகை இஸ் ஈக்குவல் டு 1 மணி நேரம். 1 மணி நேரம். இததான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணாரு சீஷர்கள்ட்ட. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வாயிலே இந்த 1 மணி நேரம்ன்றது வந்துச்சு. பிரபல தீர்க்கதரிசிகளை நாம நினைச்சிருக்கோம் நிறைய நாள் ஜெபம் பண்ணிருப்பாங்க. நாங்க 1 hour கரெக்டா கான்சென்ட்ரேட்டடா ஜெபம் பண்ணுவோம். பிப்ளிக்கல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எது சக்சஸ்ஃபுல் பிரேயர்னா கான்சென்ட்ரேட்டடா 1 hour கரெக்டா பண்றீங்க பாருங்க. அதுதான் தானியேல் இந்த நேபுகாத்நேச்சார் சொன்ன இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து என்ன செஞ்சானா? என்னது? திகைத்து சிந்தித்து. 3 வேறையா? 1. திகைத்து சிந்தித்து கலங்கினான். 3 வேறையா? 1 வேற. ஆனா 3 வேற எக்ஸ்பீரியன்ஸ். டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். திகைத்தான், என்னன்னா ஆச்சரியப்பட்டான். அப்புறம் யோசனை பண்ணான், இது என்னவா போய் முடியும். 3வது முடிவு கலங்கமாயிடுச்சு. அழுவணும். இந்த அழுவறத நேபுகாத்நேச்சார் கண்ணால பார்க்கறான். கண்ணுல தண்ணி பொல 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 ஊத்துது தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் கலங்குகிறத பார்த்து வசனம் வாசிங்க. திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தேசாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றான்.
தான் நீ எழுதுற. அவனுக்கு அர்த்தம் தெரியாதனால என்னமோ இது கேட்டானான்னு தெரியல. ஆனா சொப்பனம் எனக்கு தானே வந்துச்சு, நான் தானே சொப்பனத்தையும் ஒன்று சொல்றேன். இதுக்கு எதுக்கு போய் அழுகுற? ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி பேனிக் ஆயிருக்க? கண்டவன் நானு, சொன்னவன் நானு, நீ கேட்டவன். அல்லேலூயா. இது உன்னை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றான். அப்பொழுது பெல்தேசாத்சாராகிய தானியேல் என்ன சொன்னான்? பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும். என்னது? எது சொப்பனமா சொப்பனத்தின் அர்த்தமா? சொப்பனமா சொப்பனத்தின் அர்த்தமா? ரெண்டுமே. அப்போ சொப்பனம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இன்டர்பிரேஷன் அவனுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்படியே விளக்குறாரு. அவன் சொப்பனம் பார்த்தான்ல, அது இதான் 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 சொல்லிட்டே இருக்காரு. அதை சொல்ல சொல்ல ரிவீல் ஆக ஆக இவன் பாட்டு தேம்பி தேம்பி என்ன செய்யறான்? அழுவான். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அர்த்தத்தை சொல்லி இருந்தானா அவன் எப்படி அழுவான்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த சொப்பனமும் அதன் அர்த்தமும், என் ஆண்டவனே, இன்னைக்கு ஓ மை லார்ட், நீ எனக்கு படி அளக்கிற சம்பளம், நான் உன்கிட்ட கவர்னரா வேலை பார்க்கிறேன் உன் அரசாட்சியில, நீ என்னை தூக்கி கெபியில போட்டவன் தான், நீ என்னை தூக்கி சிறைச்சாலையில பிணைய கைக்கு அடைச்சு வச்சவன் தான், நீ என்னைய குடும்பத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து தேசத்திலிருந்து கொத்தி எடுத்துட்டு வந்து உங்க நாட்டு சிறைச்சாலையில போட்டு என்னை வாட்டி வதச்சவன் தான். ஆனா என் கர்த்தர் எனக்கு உன்னை குறித்து வெளிப்படுத்தும் போது அதை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அது பாசிட்டிவான்னு பார்த்தா நெகட்டிவ். அல்லேலூயா. இது நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், இது உன்கிட்ட நிறைவேறக்கூடாது. இது உன் பகைவர் இருப்பான்ல, எதிரி, பரம எதிரி, அவன்கிட்ட நிறைவேறலாம். இன்னொன்னு, உன்னுடைய சத்துருக்கள் இருப்பாங்கல்ல, எப்பயாவது உன்னை எதிர்த்துட்டு உன்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க, அவங்கள்ட்ட வேணா நிறைவேறலாம். ஆனா உன்கிட்ட நிறைவேறாம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உன்கிட்ட கையை நீட்டி சம்பளம் வாங்கி உன் கீழே வேலை பார்க்கிறேன், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்றான். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. தானியேலுக்கு இருந்த சிந்தை நமக்கு வருமானு தெரியல. ஆனா தானியேலுக்கு இப்படி மேஜிக்கலா வேலைனால இப்படி அழுதாராம். இல்ல இவன்கிட்ட இப்ப இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேலை போயிடும், நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு நினைச்சு அழுதானா, இல்ல ஒரிஜினலாவே பார்டன் ஓரியன்டா அழுதானா? நீங்க என்ன சொல்றீங்க? நேபுகாத் நேச்சாரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு விருட்சத்தின் கனவை கண்டான். அதை வீட்டுல போய் வாசிங்க. அந்த விருட்சம் அப்படியே வளர்ந்துச்சான், நல்ல பட 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 படன்னு வளர்ந்துச்சு. ஆனா வளர்ந்து பெருசாச்சு, காட்டு மிருகங்கள்லாம் அதுல வந்து தங்குச்சு, பறவைகள் தங்குச்சு. கடைசியா வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். ஒருத்தர் கோடாரியோட வந்தானா, அந்த மரத்தை என்ன செஞ்சானா, அடி பகுதியை வெட்டிட்டான். மரம் கவுந்து விழுந்துச்சு. அதுகிட்ட வந்து தங்கின பறவைகள்லாம் ஓடி போயிடுச்சு, அதுகிட்ட வந்து தங்கின மிருகங்கள்லாம் ஓடி போயிடுச்சு. ஷெல்டர் காலி. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு, கோடாரியை வச்சிருந்த அந்த மனுஷனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அடி மரத்தை வெட்டாத, அடி மரத்தை வெட்டாத. நேர் மரத்தை வெட்டினியா, சாஞ்சிச்சா, விட்டுரு, அது வேரோட வச்சிரு அப்படியே. ஹல்லேலூயா. அது ஆகாயத்து பனியினால நனையட்டும். அது யார் தெரியுமா? அவன் தான் நேபுகாத் நேச்சார்னு ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? அந்த மரம் நேபுகாத் நேச்சார். இவன் வாழ்க்கை அடியோட நாசமாக்க போறேன், இவன் ஆகாயத்து பனியில நனைய போறான், பெருமையில விழுவான். இவன் பெருமையில விழும்போது
அவன் பலகணியில இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவன் பெருமையா சொல்லும் போதே அவன் வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேறும். அவன் ரோமம் பெருத்தவனாய் மாறுவான். நகங்கள் பட்சிகளை நகர்மங்கள் போல மாறும். முகம் கொடிய மிருகத்தை போல மாறும். நாம அட்வென்ச்சர் ஃபிலிம் பார்க்கல, 3D படம் பார்க்கல, நேச்சுரலா நடந்துச்சு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. பாபிலோனிய ஹிஸ்டரியில போய் அதை தேடி பார்த்தேன். தேடி பார்த்தா அவனுடைய ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் இருந்துச்சு. 4 காலில் நடந்த அது ஒரு ஃபிகர் மட்டும். அதை பார்த்தா உண்மையான நானே எடுத்துட்டேன். என்னன்னா எப்படின்னா இப்படி மாறினா? அதுவும் பட்ட பகல்ல பலகலில நின்னு அந்த வார்த்தைய 27 வசனம் வாசிங்க பாப்போம். அதுலயே 4:27 சீக்கிரமா வாங்க பாப்போம். கட 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 வாசிங்க. ஆகையால் ராஜாவே, தானியேலாகிய பெல்தைசாத்சாராகிய நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆகலாம் என்றான். வாசிங்க. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மேல் வந்தது. 29. அப்போ சரியா ஜனவரியில சொல்றான், டிசம்பர்ல நடக்குது. ஜனவரியில வெளிப்படுத்துறாரு ஆண்டவர். ஜனவரியில நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்துட்டு சொப்பனத்தை தானியேல்கிட்ட சொல்றான். the very first day அவனுக்கு அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துறார் தானியேலுக்கு. அந்த அர்த்தத்தை அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்றான், ஆலோசனை கொடுக்கறான், அது நிறைவேறாம இருக்கணும்னு. ஆனா இது சொல்லி 12 மாசம் சென்ற பின்பு என்ன நடக்குது? ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று. நம்மளும் நிறைய வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு சொன்னா இது எப்படி கஷ்டப்பட்ட தெரியுங்களா? இப்ப பாஸ்டர் சொன்ன 10 வருஷம் எவ்வளவு பிரயாசம், 10 வருஷம் எவ்வளவு வலி. ஒரு கார் வாங்கிட்டோம் கஷ்டப்பட்டுன்னா அதை நம்ம சொல்லலாம் செய்வோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன் மனைவியின் நினைவாக கட்டின அந்த தொங்கும் தோட்டம், அது அப்படியே வனாந்தரத்துல தண்ணி பாயிற ஒரு தோட்டத்தை ஆர்டிபிஷியலா அவன் கட்டின அந்த நகரத்தை பலகணியில இருந்து பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்றான், இது என் மகிமை பிரதாபத்திற்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. 33 அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் அந்நேரமே 1 மணி நேரத்துக்குள்ள நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. 2 கால்ல நின்னுகிட்டு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாவன் அப்படியே நின்னுட்டு இருக்கான். நிக்க நிக்க நகம் வளருது, மீசையிலிருந்து முடி வளருது, உடம்பு முழுக்க முடி வளருது, நெளிகிறான். சோல்டர் மிருகத்தினுடைய சோல்டர் மாதிரி ஆகுது. அப்படியே ஆன உடனே கீழே அப்படியே பொத்துன்னு கையை ஊன்றான். 4 காலில் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப பேலஸ்ல வேலை செஞ்ச அத்தனை பேரும் அவனை பாக்குறாங்க, லைவா பாக்குறாங்க. என்னது? மனுஷன் மிருகமாகிறதை என்ன செய்யறாங்க? நேச்சுரலா பாக்குறாங்க. நேச்சுரலா பார்த்து துரத்துறாங்க. எல்லாத்தையும் பார்த்து வா வா துரத்தி பேலஸ் கேட்டுக்கு வெளியில் என்ன செய்யறாங்க? அடிச்சு விரட்டுறாங்க. ஹல்லேலூயா. காட்டுக்கு போயிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, என்ன மாதிரி இருந்திருக்கும் பாருங்க. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பித்தேன்.
ஹல்லேலூயா. இது மாதிரி யாராவது ஜெபம் பண்ணிருப்பாங்களா? ஆண்டவரே எங்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தணும் பண்ணினவன் 4 காலம் நடக்கணும் ஆண்டவரே, மிருகம் மாதிரி ஆகணும் ஆண்டவரே, புல்ல திங்கணும் ஆண்டவரே. இதை ஜெபம் பண்ணிருப்பாங்க யாராவது? ஆண்டவர் நமக்காக நாம் விசுவாசியாத ஒரு கிரியை இந்த வருஷத்துல உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், கிருபையிலே நிலை கொண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். கிருபையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. நான் ஜெபம் பண்ணேன் அதனாலதான் இவன் ஆனா சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி கனவை கொடுத்திருந்தாரு, இல்ல நம்மள்கிட்ட ஒரு எதிரிய கனவை அந்த மாதிரி சொல்ல வச்சிருந்தாரு, மனசுக்குள்ள நினைச்சிருப்போம், ஏன்டா இன்னைக்கு உனக்கு நல்லா வச்சாடுறான்டா ஆண்டவர், உனக்கு ஆப்பு சீக்கிரமா நிறைவேறட்டும், நாங்க எங்க தேசத்துக்கு என்ன செய்யணும், விடுதலையாகி போகணும்னு இருப்போம். ஆனா நல்லா கவனிங்க, கிருபையிலே நிலை கொண்டிருப்பதுன்னா அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். யார் இந்த தானியேலுக்கு இப்படி சொல்லி கொடுத்திருப்பா? பாஸ்டர் இல்ல, சர்ச் இல்ல, ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது, ஓய்வு நாள் செய்தி கிடையாது, எதுவுமே இல்லாம பல வருஷமா பாபிலோன்ல லாக் ஆனவனுக்கு யார் இந்த என்கரேஜ்மெண்ட்ட சொல்லியிருப்பா? இப்படி நேபுகாத் நேச்சாரை பார்த்து உனக்கு கனவு வந்துச்சு, கர்த்தர் தப்பி தவறி உனக்கு அந்த கனவுக்கான அர்த்தத்தை ரெவலேஷனா இன்டர்பிரேஷனா கொடுத்தாருன்னா நீ அவனுக்காக 1 மணி நேரம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்துருக்கா? யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? உங்களை தான் கேட்கிறேன், நான் டைம் எடுத்துக்கிறேன். யாராவது சொல்லி கொடுக்காம அவன் அப்படி செஞ்சிருப்பாங்க? அடி வாங்கினவனுக்கு தாங்க தெரியும் அந்த வலி. எனக்கு கூட அந்த டிஎஸ் அபிரகாம் நம்மளே வெளியில அனுப்பிட்டார்ல, இதுக்கப்புறம் அவர் பாடத்தை என்ன செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்துச்சு. ஆனா இந்த வார்த்தை அப்பவே ஞாபகத்தில் இருந்ததுனால, ஆண்டவரே டிஎஸ் அபிரகாம் பாஸ்டர் வாழ்க, அவருடைய ஊழியம் வாழ்க. என்ன சிங்ககேமியிலிருந்து வெந்து வெளியில வர்றான், வெளியில இருந்து கேட்கிறான், நீ இடைவிடாமல் தப்பு வைக்க ஆரம்பிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வைக்க, ராஜாவே நீர் என்றும். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? போட்டது இல்லாம ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை ஒரு துத்தனை நினைச்சு காப்பாத்தினாரு, காலையில வந்து உயிரோட இருக்கியா நான் கேட்கிறேன், நீனு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி பொருந்தி இருக்கும். ஆனா ராஜாவே நீர் என்றும் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை தப்புவிக்க சிங்கங்களின் வாய்களை தூதர்களை கொண்டு கட்டி போட்டார். அவனும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க, அவனும் தூங்கல ராத்திரி. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த தானியேலின் தேவன் பயங்கரமான தேவன். அதனாலதான் விடிய விடிய தூங்காம காலையில லண்டர் விளக்கு பிடிச்சிட்டு இங்க வர்றான். எங்க வர்றான்? ஏன்னா ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு படுவா, நமக்கு என்னதான் சொல்றது, ஒரு பொருளாதார கொடூரமான அப்படின்னு நம்ம வர்றான். ஆனா இந்த சட்டத்தை கேட்டவனதான் அவனுக்கே ஒரு விமர்சனமே வருது. என்னதான் எதிரி தேசமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நமக்கு வேணுங்க வாழ்க்கையில. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு மேல இருக்கிற பாஸ் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் உங்களுக்கு வேணும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமா யார் நடக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு அப்ரோச் இப்படி வேணும். அப்பதான் நீங்க கிருபையில நிலை கொண்டிருக்க முடியும். God wants to give a warning, grant a warning for you. இந்த வருஷம் கர்த்தர் நீங்க விசுவாசியாத ஒரு பெரிய கிரியை செய்ய போறார். நீங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. ஆனா அதை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கணும்னா அந்த கிருபையில நீங்க நிலைச்சு நிக்கணும், நிலை கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இது தானியேலுக்கு யார் சொன்னான்னு பார்ப்போம்.
ஏன்னா நான் ஒரு வித்தியாசமான ஆள். என்னன்னா எனக்கு இப்படி ஆராய்ச்சியில போய் பழகிச்சா, இவனா யோசிச்சானா ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தினாரா, இவனுக்கு யாராவது சீனியர் மென்டரா இருந்து என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு தேடினேன். கரெக்டா கிடைச்சிச்சுங்க ஒரு வேர்டு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிருங்க. ஃபர்ஸ்ட் 2ஆம் வசனம் வாசிருங்க. 2ஆம் வசனம் எரேமியா 29:2. எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சகல ஜனங்களுக்கும் எழுதி, நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆண்டவர் ப்ராஃபஸை, அதாவது ஒரு கிரேட் ப்ராஃபட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு பிளஸ்ஸிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ட்ரம்பட் வாய்ஸை கொடுத்துருப்பார், ஒரு வார்னிங் ப்ராஃபஸியை கொடுத்துருப்பார். அதை கவனிச்சாலே போதும், நம்ம கிருபையில நிலை நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இருந்து நான் ஒரு பார்வையில பார்க்கும் போதே நான் கொடுக்கிறது சாதாரண வார்த்தை இல்ல, ஏதோ 10வது வருஷம் உங்களை வாழ்த்துறதுக்காக கொடுத்த வார்த்தை இல்ல, இது தீர்க்கதரிசன வார்த்தைன்றதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். ஹல்லேலூயா. ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. ஹல்லேலூயா. வாசிங்க. அப்படியே வருது. இப்ப 7ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு டைம் இல்லாதனால ஜம்ப் பண்ணி போறேன். நான் உங்களை, எல்லாரும் சேர்த்து சத்தமா படிக்க பார்ப்போம். எல்லாரும் படிக்கணும் இந்த வேர்ட். நான் உங்களை சிறைப்படுத்தி போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு பீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், எதிரி அழிஞ்சாதான் நமக்கு சமாதானம் நினைப்போம். நம்மளை எவனா டார்ச்சர் பண்ணியிருந்தான்னா, கொடுமைப்படுத்திருந்தா, அவன் செத்தாதான் நம்மளுக்கு நிம்மதின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் டிஃபரண்டா யோசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஜிப்ட்ல போய் இருந்தப்போ ஆண்டவர் ஈவு இறக்கமே பார்க்காம கவுத்தாரு. இங்கே அந்த ஈவு இறக்கத்துல கொஞ்சமாவது விலகினாரான்னு பார்த்தா விலகவே இல்லை. ஆனா எகிப்துல இந்த ஜனங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை பாபிலோன்ல செய்தார். ஹல்லேலூயா. அது என்னன்னா, சத்தம் இல்லாத யுத்தத்தை நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில அவரே டைரக்ட் என்கவுண்டர் மூலமா நடத்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 7 years. அந்த 7 yearsம் நேபுகாத்நேச்சாருடைய முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் தானியேல் தான் பார்த்ததா சொல்லப்படுது கவர்மெண்ட்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா there was no king. ஒரு பிரசிடென்ட் கிங்கா இருந்தாலும் அவன் எங்க இருக்கிறான்? காட்டுல மிருகமா 4 கால்ல நடமாடிட்டு இருக்கிறான், புல்ல தின்னுட்டு இருக்கிறான். காட்டில் வேட்டைக்கு போறவங்க பல தடவை பாக்குறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் இது? 7 years. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 years கழிச்சு என்ன நடக்குதுன்னா, இந்த ஆலோசனையை ஜோம் பண்ணிட்டு கொடுத்தான் பாருங்க. யாரு? தானியேல். ஏன் அவன் திகைத்தான் தெரியுமா? ஏன் அவன் ஹார்ட் சந்தோஷப்படாம அவனுக்காக அழுது ஜெபிக்க வச்சிச்சு தெரியுமா? இந்த எரேமியா மூலம் கொடுத்த ப்ரொஃபெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி எரேமியாவினிடத்துல கொடுத்த கர்த்தருடைய ப்ரொஃபெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்றால், அதுல பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நான் கர்த்தராகிய நான் உங்களை எந்த ஓனர்ட்ட அடிமையா வச்சேனோ
சர்ச்சில் கூட ஆராதிக்க விட மாட்டாதபடிக்கு ஒரு அடக்குமுறை இருக்கிற ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்ய வச்சேனோ, அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இது எந்த அளவுக்கு தானியேல உருவாக்கிடுச்சு. ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் 4 கால் நடிக்கிறத சந்தோஷப்படக்கூடாது, உள்ள திங்கிறத ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே அது அவனுக்கு நடக்கக்கூடாது. ஆனா நடந்துதான் ஆகும். நடக்கிறத தடை பண்ண முடியுமா? நடந்துதான் ஆகும். ஆனா அவனுக்காக பரிந்து மன்றாடி ஒரு நாளிகை மட்டும் என்ன செஞ்சானா, நான் பாபிலோனிய சரித்திர புஸ்தகத்தில் எடுத்து வாசிச்சேன். டெய்லி பலகணியை திறந்து வச்சு ஜோம் பண்ணுவானா அந்த இன்சார்ஜா இருந்தப்ப 7 years ஜெபம். ஹல்லேலூயா. Because of the impactful prayer, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் சத்தமா எல்லா வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வாசிங்க, ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. அந்த நாட்கள் 7 வருஷம் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்குள் திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து, பைபிளை கையில வச்சுட்டு கையை நல்லா ஃப்ரீயா வச்சு தட்டு கரங்களுக்கு கத்தருக்கு கரங்கள் கரங்களோட நல்ல இன்னொரு ஜோரா கேட்கணும். நல்ல ஒரு give clap offering to the Lord because he is the most high, he is the magnificent God, he is most powerful in the world. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உள்ள எப்போதும் உங்களை காத்துக்கிறதுன்றது நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம். புறஜாதி மாதிரி சந்தோஷப்படக்கூடாது. Because of the impactful prayer, the 1 hour 7 years after, காட்டுல இருக்கும்போது 4 கால்ல நடக்க வச்சவனை எப்படி 2 கால்ல நிக்க முடியும்? 2 என்னதான்? என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த. நாய் வானத்தை பார்க்க முடியுமா? ஒரு பிஸ்கட் எடுத்து செக் பண்ணுங்க. அது பார்க்கணும்னா 2 கால்ல நின்றுட்டு 2 கால என்ன செஞ்சாகணும்? தூக்கணும்ல. தூக்கணுமா தூக்கூடாதா? தூக்கினாதான் நீங்க வச்சிருக்கிற பிஸ்கட்டை கரெக்டா என்ன செய்ய முடியும்? நீங்க இப்படி தூக்கி வச்சீங்கன்னாதான். ஏன்னா வானத்துக்கு ஏறெடுக்கணும்னா அப்போ 2 கால்ல நின்னுட்டு 2 கால்ல ரோமத்தோட தூக்கி ஹல்லேலூயா உன்னதமானவரை என்ன செஞ்சான்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பவே ப்ராஃபஸை பண்ணியிருந்தாரு. 7 காலங்கள் செல்லும். அந்த 7 காலம் சென்ற உடனே உன்னதமானவர் அவனுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பார் அப்படின்னு ப்ராஃபஸை பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலிருந்து அடுத்த 7 வருஷம் உங்களுக்கு முக்கியமான வருஷம். பயங்கரமான பிரேக் த்ரூக்குள்ள நீங்க போக போறீங்க. தீர்க்கதரிசனமா சொல்றேன், எனிமீஸ் கர்த்தருடைய சமூகத்துல வீழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமா முறுமுறுத்தவங்க, உங்களை நிந்தித்தவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக நீங்க வரல, அவங்கள மகிமைப்படுத்துறத பார்க்க போறீங்க. அதான் நீங்க விசுவாசியாக இருக்கிறீங்க. Give clap offering to the Lord. நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சி கர்த்தரை கரங்களை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord.
Receive power. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. Your God is the most powerful God in the world. Catch the fire. Catch the fire. Catch the fire. Catch the revival. Speak on talking tongues. அந்நிய பாஷையில பேசிட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். There is a great hand being bestowed upon this temple. இந்த சபையின் மேல தேவனுடைய கரம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் பேசும்பொழுது உங்களுக்குள்ள அக்கினி மூண்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். Catch the fire! Catch the fire! Catch the fire! Catch the fire! Catch the heavenly storm! Youngsters, கர்த்தரை எம்பவர் பண்ணுகிறாரு. Receive the fire of the Holy Spirit. கர்த்தரை இந்த ஸ்தானத்துல உயர்த்துறது ஆச்சரியமான கிரியை அல்ல. உங்களுக்கு விரோதமாய் வேலை கொடுக்க மறுத்தவனை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். God wants to magnify His name among your enemies. Sukraboti arakasara. Holy Spirit of God, take complete control of this place. Come and brood over this place. Come and hold over upon this place. Come and move upon each and everybody. Take every heart. Remove the stony heart from their life. Remove the hardened heart from their people, Lord. Give them your soft hearts. Give them your prayerful hearts. Give them your powerful hearts. Receive. 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 கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive. 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 Give me good offerings. Powerful, powerful, powerful. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை ஏற்றுங்க. Oh, yes, 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 yes. Yes, 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 yes. Close your hand, close your eyes and clap your hand offering. Thank you. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உங்க பிசினஸ் ஸ்பாட்ல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உங்க மினிஸ்ட்ரி ஸ்பாட்ல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கள் மத்தியில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்.
Use the key of that prophecy. Close your eyes and release the prophecy. ஆவியானவர் பலர்கிட்ட பேசுறத பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இன்டர்பிரேஷன் டங்க கொடுக்கிறாரு. Receive it. Receive it. Receive it. உங்க சிந்தனை கொஞ்சம் மாத்துங்க. அப்போ ஆவியானவர் சொப்பனத்தையும் காண்பிப்பாரு, சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த சிந்தை மாறிடுச்சு. இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ரெவலேஷனல் இன்சைட் உங்களுக்கு ஆபரேட் ஆயிடும். இங்க 7 பேருக்கு கர்த்தர் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அவமானப்பட்டியோ மகளே, உங்க சிந்தனையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ. எரேமியா 29:7 நான் சொன்னபடி உன் சிந்தனையை மாத்திட்டீங்கன்னா உனக்கு அர்த்தத்தை வெளிப்படுத்துவேன். உனக்கு அர்த்தத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம உன்னுடைய எனிமி மத்தியில நானே மகிமைப்படுவேன். அவன் என்னை ஏற்றுக்குவான், அவன் என்னை புகழுவான், அவன் என்னை உனக்கு முன்பாக உயர்த்துவான். நான் உன்னுடைய தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பேன். This is the right time. ஆண்டவராகிய நான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான சரியான வருஷத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். God wants to establish 7 churches through this church. நான் பிரசங்கத்தை தொடர விரும்பல, ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்ல விரும்புறேன். 7 சபைகளை நீங்க நிறுவப்புகிறீங்க. 7 churchesனா சாதாரணமான சபை இல்ல. எதிரிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறதான சபைகள். நீங்க விசுவாசியாத ஒரு கிரியையை நான் உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன், 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 நடப்பிப்பேன். எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டோம், கொடுமைக்குள்ள மாட்டிக்கிட்டோம், சிங்க கபிக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன செய்வதென்று முழிக்காதே, கிருபையில நிலை கொண்டிரு. கிருபையில நிலை கொண்டிரு. No more fear at all. No more trembling. No more confusion.
No more lamentation. கர்த்தர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, சபையே, ஊழியக்காரனே, என் கிருபையில நிலை கொண்டது. தானியேல் என் கிருபையில நிலை கொண்டிருந்தான். நேபுகாத்நேச்சார் அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அவனுக்கு மேல நான் பவர்ஃபுல்லான ஆண்டவராய் இருக்கிறேன்றதை நிரூபிச்சேன். தானியேலின் தேவனை ஜீவனுள்ள தேவன் என்பதை அவனுக்கு உணர்த்தினேன். அதே தேவன் இன்றும் நான் உங்கள் மூலமாய் மகிமைப்பட ஆயத்தமாய் இருக்கிறேன். Are you ready to magnify the Most High God in your life? ஏழு சபைகள் இந்த ஒரு வருஷத்திலும் உழைக்க போகுது. 1-7 ஆக போகுது. கொஞ்சம் குறைய உங்களை எதிர்த்து பேசின எல்லாருமே இந்த சேனைக்குள்ள வரப்படும். அவங்க கடவுளை கும்பிட போறது கிடையாது. அவங்க தேவனுக்கு கும்பமேளா கிடையாது. கர்த்தருடைய எழுப்புதல் கூட்டங்கள் நடக்க போகிறது. Revival meetings will take place so far. வாலிபர்களை நான் எழுப்ப போறேன். உறுதியா இருக்கிற சாத்ராக்கள் இந்த சபையில இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, சாத்ராக் உண்டு, ஆபேத்நேகோ உண்டு, மேஷாக் உண்டு. நான் எழுப்ப போறேன், எழுப்ப போறேன். என் கிருபையில நீங்க நிலை கொண்டிருப்பீர்களானால் நான் எழுப்ப போகிறதை நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிக்க போகிறதை. அத்திமரம் துளிர் விடாமல் போகும், திராட்சை செடி பலன் கொடாமல் போகும். ஆனா கிருபையை விதைச்சவனுக்கு மகிழ்ச்சி தான் அறுவடை. கிருபையை விதைச்சவனுக்கு மகிழ்ச்சி தான் அறுவடை. கிருபையை விதைச்சவனுக்கு மகிழ்ச்சி தான் அறுவடை. கர்த்தருக்கு சித்தமான அந்த செய்தியுடைய செகண்ட் பார்ட்டை இன்னொரு நாள் நாம பார்ப்போம். டைம் சென்ஸ் நமக்கு முக்கியமா இருக்கிறபடினா ஜஸ்ட் நான் இக்னைட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். நிறைய காரியங்களுக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறார். Shall we all stand together and worship few more minutes? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உன்னதமானவரை இன்னைக்கே நீங்க சோதரிச்சுங்க போவோம். இந்த வருஷத்துல உங்க எனிமி உன்னதமானவரை ஸ்தோத்தரிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அவன் சாகிறத விரும்பக்கூடாது. அவன் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத விரும்பணும். அவன் நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறத விரும்பணும். அவனை ஆத்மா அடையக்கூடாது. ஆனா சரீரத்துல பெற்று தேவனிடத்துல வந்து மண்டியிட்டு விடணும். முழங்கால்கள் யாவும் முடங்கணும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யணும். கர்த்தர் செய்வாரா? Do you believe? சபையே, நீ விசுவாசிக்க தயாரா? விசுவாசிக்க தயார் என்றால் கரங்களை தட்டி இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். நல்ல கரங்களை மூடி கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஆராதிங்க. ஒரு 5 minutes. நல்ல கரங்களை தட்டி கண்களை மூடி அவரை பார்த்து
ஒரு நாளும்